எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது கரம் மசாலா தான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்பவே ஈஸியா ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய இந்த கரம் மசாலா சைவ குழம்பு இல்லைன்னா அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கக்கூடிய மாதிரி நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வாசனையா செய்ய போறோம். வாங்க இன்னைக்கு கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கரம் மசாலா சிக்கன் மட்டன் குழம்புக்கும் காய்கறி வறுவலுக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாய், நல்ல வெயிட்டான கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுருங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க, லைட்டாக போதும். இந்த கரம் மசாலா பண்ணுறதுக்கு உண்டான அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப்பில் எடுத்திருக்கேன். அதாவது மல்லியும் சீரகமும் 1/4 கப்பில் எடுக்கணும். அதை விட அதிகமாக கொஞ்சம் சோம்பு எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பட்டை 2 துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டை உடச்சி இப்படி 2ஆக வச்சுருக்கேன். அடுத்து இதோட ஜாதி பத்திரி 2 பூ அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வேணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். அப்புறம் மல்லி இதெல்லாம் 1/4 கப்பு, மல்லி 1/4 கப்பு, மராத்தி மொக்கு 2, ஸ்டார் நட்சத்திர பூ பார்த்திங்கன்னா ஒரு 2, பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அதை 2 சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முழுசாக போடுறீங்கன்னா அதில் பாதி, அதாவது பாதி சேர்த்தா போதும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1/4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 10, கிராம்பு 10. ஸோ இவ்வளோ தான் அளவு. ஸோ இதை நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுக்க வேண்டியதான். இல்லை எல்லாமே ஒன்றா போடலாம். இந்த ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய அந்த கரம் மசாலா இதெல்லாம் கடைசியாக போட்டுட்டு அதை நீங்கள் டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஸோ இந்த மல்லி, சோம்பு, சீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகு இதெல்லாம் கொஞ்சம் வறுக்கணும். அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு எல்லாமே நம்ம வறுத்துடலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இதோட பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சம் வறுக்கணும், அதனால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். பட்டையெல்லாம் சேர்த்துட்டு மராத்தி மொக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம மிக்சியில் நம்ம போடும்போது இதை இடித்து தான் போடணும், அப்படியே போடக்கூடாது. அப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாமே அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. சிம்மில் வேணால் மீடியமாக வச்சு வருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்திங்கன்னா அது வாசனை வரும். கருக விடாமல் ஒரு வாசனை வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறணுன்னே நம்ம அடுத்து கரம் மசாலான்னா அந்த வாசனை பூ இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வறுத்த பிறகு நட்சத்திர பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், பிரிஞ்சி இலை. இதோட காஷ்மீரி மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையே வறுத்துருங்க. இதை 1 நிமிஷம் வறுத்தா போதும். இதோட ஏலக்காய் ஒரு 10, தூளாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 10 இதெல்லாம் சேர்த்துட்டு கல்பாசி 1 கடைசியாக அதையும் போட்டுடலாம். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாமே போட்டுட்டு கடைசியாக ஜாதி பத்திரி 2 போட்டுடலாம். இது எல்லாமே போட்டு மீடியமான ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வருங்க. ஏன்னா வாசனை பார்த்திங்கன்னா அது வறுக்கும்போது அந்த மராத்தி முக்கு இதெல்லாம் ரொம்ப வறுக்கக்கூடாது. ஸோ ஒரு மிதமாக அந்த லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இல்லைன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது. இல்லைன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அப்படி கலந்துட்டு அமர்த்திடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் எல்லாமே ஜஸ்ட் அந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். இதுக்கு மேலே இதை வறுக்கணும்னு தேவையில்லை. மராத்தி மொக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இடித்து மிக்சியில் போட்டுக்கோங்க.
இப்போ எல்லாமே நான் சேர்த்துட்டேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்காய் தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் நல்லா வந்து பவுடர் ஆகணும். ஸோ ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இன்னொன்று தடவை இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே அரைச்சாச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக பொடி வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு டேஸ்டான ஒரு வாசனை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கறி குழம்பு அப்புறம் வறுவலுக்கெலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான கரம் மசாலா பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே நிறைய விதவிதமாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே வந்து மசாலா பொடி லிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த வீடியோவோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கரம் மசாலா நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். கண்டிப்பாக பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.